அதற்கான பெரிய நியாயத்தையும் இருத்தலுக்கான ஒரு அர்த்தத்தையும் ஏற்படுத்தி தந்ததுதான் வெயிலோட வெற்றி. இன்னும் சரியான படத்தை, இன்னும் நல்ல படத்தை, இன்னும் மக்களுடைய வாழ்க்கையை பேசுகிற ஒரு படத்தை, வலியை, அந்த காதலை, அந்த அழகியலை அழகாக இன்னும் இன்னும் அழகாக தமிழ் சினிமாவில் எப்படி ஈரான் படங்களை கொண்டு போய் நிப்பாட்டி தான் என்னோட ஈரான் படங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, பிரேசில் படங்களை கொண்டு நிப்பாட்டி சொல்ற மாதிரி நம்மளுடைய தமிழ் படங்களை கொண்டு போய் நிப்பாட்டி சொல்லணுங்கிற ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் நிறைய உலக திரைப்பட விழாக்கள்லாம் மீட் பண்றப்ப கண்டிப்பா அதனுடைய தரத்திற்கு, அதனுடைய கதையின் அமைப்பிற்கும் விடவும் அதிகமாக சிறந்த படங்களை தமிழிலிருந்து தர முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. வெயில் எப்படி ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பதிவா இருந்துச்சோ, இந்த படம் வந்து இன்னும் அதனுடைய பெயினை வந்து வார்த்தைகளால் விளக்கிட முடியாது. அவ்வளோ அழகான நிஜம், அவ்வளோ வலி, வேதனை, ரத்தம் சிந்துகிற, தன்னுடைய வேர்வையை ரத்தமாக வடிக்கின்ற ஒரு மனிதர்களை பற்றிய ஒரு பதிவாக இன்னும் வெயிலை விட அழகான, ஆழமான, புதிய தன்மையுடன் கூடிய படைப்பாக அங்காடித்துறை இருக்கும். இந்த கதை களம் புதியது, இந்த கதை நடக்கிற இடம் புதியது, அந்த மனிதர்கள் நீங்கள் பார்த்திராத மனிதர்கள். அப்படி ஒரு இந்த படத்திற்கான ஒரு அழகான கதை, திரைக்கதை எல்லாம் தயாரானது. கதை தயாரானதும் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு சரியான ரசனையான ப்ரொடியூசரை தேடிக்கிட்டு இருந்தேன். கேன்ஸ்க்கு வந்த ஐங்கரன் கருணாமூர்த்தி சாரை மீட் பண்ணேன். அவர் வந்து அவருடைய பார்ட்னர் அருண் பழனி சார் அவர்களை மீட் பண்ண சொல்லியிருந்தாரு. வெயில் படம் பார்த்துருக்காரு, அவருக்கு வெயில் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்காடி திரைப்படத்தினுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சேன். ரொம்ப ரசிச்சு கேட்டாரு, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இந்த படத்துக்கு ஹீரோ ஒரு புதுமுகம்னு சொன்னேன். பரவாயில்ல, நம்ம கம்பெனி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த கம்பெனியோட பிரஸ்டீஜ் ஃபிலிம் இது அப்படின்னு சொன்னாரு. கதை ரெடி, நல்ல தயாரிப்பாளர் ரெடி. இப்ப அந்த ஹீரோ எங்க இருக்கான், எந்த மூலையில இருக்கான், எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப நேர்மையா அந்த படம் எழுதப்பட்டது. என்னுடைய முழு சக்தியையும், என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுடைய சக்தியையும் பயன்படுத்தி அந்த அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை நான் எழுதினேன். இந்த கதை நாயகன் வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தெற்கத்தின் முகமாக இருந்தால் இன்னும் கதை உண்மையாக மக்களிடம் போய் சேரும். ஒரு சாதாரண பையனா, சாதாரண வீட்டு பையனா, அந்த கருப்பான முகத்துடன், அந்த பருக்களுடனும், அந்த ஏதோ காயத்துடனும், அந்த வேர்வையுடனும், அந்த உப்பு காட்டினுடைய முகம், அந்த முகத்தோட ஒரு அழகான ஒரு பையன் இருந்தா இன்னும் இந்த கதை இன்னும் நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகும். மேக்கப் பூசாத ஒரு முகம், ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒரு பையனா வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப இந்த கதைக்கு ஆசைப்பட்டோம். தேடல் வந்து ரொம்ப பெரிய தேடல். ஒரு கதாநாயகனை தேடி
கண்டுபிடிச்சு தான் படம் எடுக்க போனோம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதையலை தேடி போற மாதிரி. கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா அவ்வளவுதான். பட் எனிவே லைஃப் இஸ் லைக் தட். அங்காடி தெரு ஒரு சிறப்பு பார்வை.